Hi friends, welcome to my channel. இந்த வீடியோவில் நம்ம இன்னொரு டிசைன் பார்க்கலாம். சில்க் த்ரெட் பேங்கிள்ஸில் இது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சின்ன சைஸு. நீங்கள் உள்ள நமக்கு வந்து டயா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4.7 சென்டிமீட்டர் தான் வரும் இது. ஸோ இது ரொம்ப சின்ன சைஸ் இது. இது வந்து ஒரு மேக்ஸி ட்ரெஸ்க்காக நான் வந்து ரெடி பண்ணுறது. இதுக்கு என்னென்ன மாதிரி நான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். இது வந்து பர்பிள் அண்ட் அந்த கோல்ட் ஷேட் தீமில் வர்றது. அதனால நான் வந்து இதுக்கு ஒரு வித்தியாசமாக ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற பர்பிள் ஸ்டோன்ஸ் நான் எடுத்திருக்கேன். இந்த த்ரெட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து பர்பிளும் பாடி கலர் வந்து டார்க் பீச் அண்ட் லைட் ஆரஞ்ச் டபுள் ஷேடட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து இந்த ஆரஞ்ச் மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதுக்கு மேலே நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்ட்ராஸ்டிங்காக இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற பர்பிள் ஸ்டோன்ஸை கண்டினியூஸாக நான் ஸ்டிக் பண்ணிட்டு வர போகிறேன். ஸோ உள்ளார வந்து அது அவ்வளோவா தெரியாது, அந்த ட்ரெஸ்ஸுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த கலரை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ட்ரெஸ் கலருக்கு த்ரெட்டை வச்சு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்டிங்காக எடுத்துக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பண்ண டிசைன் பாருங்கள். இது வந்து 4.7 சென்டிமீட்டர் சொன்னேன்னா இதை விட 4.5 கூட இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து இந்த பேங்கிள் சைஸ் வந்து நான் எப்பயும் சொல்கிற மாதிரி பேங்கிள் சைஸ் வந்து 1.12, 2, 2.2, 2.4, 2.6, 2.8 அப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. எதுவாக இருந்தாலும் இன்னும் டயாமீட்டரை செக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அந்த எம்எம்மில் வந்து நமக்கு வேரியேஷன் வரும். நார்மல் பேங்கிள்ஸ்லேயும் ஃப்ளாட் பேங்கிள்ஸ்லேயும் அந்த வேரியேஷன்ஸ் வரும். ஸோ என்ன மாதிரி பேங்கிள்ஸ் எடுக்க போகிறீங்களோ அதுக்கு இன்னர் டயாமீட்டரை செக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெடி பண்ணுங்கள். அப்போ வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள், இங்கே நான் வந்து ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான். அந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற பர்பிள் ஸ்டோன்ஸை அப்படியே நான் லைனாக வந்து ஸ்டிக் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்பவே சிம்பிள் டிசைன் தான், பட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சு. கரெக்டாக சென்டராக பார்த்து முடிங்க. பாருங்கள், நான் இப்போ ஸ்டிக் பண்ணிவிட்டேன். இது வந்து இன்னும் ட்ரை ஆகணும். ஸோ நான் ஃபினிஷ் பண்ணதை உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உள்ளார வந்து த்ரெட்டு வந்து நம்ம கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும், மேலே வந்து ஸ்டோன் வந்து வேறு இருக்கும். ஸோ பார்க்க வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள். அண்ட் இந்த இதில் வந்து கேப் வராமல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து ஒட்டிகிட்டே வாங்க. எனக்கு வந்து ஸ்பேஸே வரலை, கரெக்டாக ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஒவ்வொரு சைஸ்க்கும் நமக்கு வேரி ஆகும். ஸோ கிட்ட வரப்போ செக் பண்ணி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா இருக்கிற இன்னும் ரிமைனிங் இருக்கிற 4 பேங்கிள்ஸ் வந்து நார்மல் நம்ம ஸ்கொயர் ஸ்டோன்ஸ் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டு வருவோம் பார்த்தீங்களா, பார்டர் பேங்கிள், அதே தான் இங்கேயும் எடுத்திருக்கேன். இங்கே வந்து ஜரிகையும் மிக்ஸ் ஆகிருக்கிறது அந்த டபுள் ஷேடில் இருக்கிறதுனால நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக லைட் பர்பிளோ இல்லை லைட் ஆரஞ்சோ அந்த மாதிரிலாம் எடுக்கல. கோல்டன் கலர் ஸ்கொயர் குந்தன் ஸ்டோன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு வர போகிறேன். இது நம்ம எப்பயும் பார்க்குற டிசைன்ஸ் தான், பட் எப்போவுமே அந்த பேங்கிள்ஸில் பார்டர் பேங்கிள்ஸில் இது செமையாக இருக்கும். இப்போ வந்து சொல்லவே வேண்டாம், கோல்டன் கலருங்கிறதுனால நமக்கு எந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்க்குமே அது வந்து அந்த ஷைனிங் வந்து நமக்கு வந்து செட் ஆகிடும். இந்த குந்தன் ஸ்டோன்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கோல்டனில் உள்ளார பிளெயினாகவும் இருக்கும், நமக்கு அந்த கிறிஸ்டல் மாதிரியும் இருக்கும் டிசைனிங். அந்த ஸ்டோன்ஸை பார்க்குறப்ப தெரியும். இப்போ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உள்ளார பிளெயின் கோல்டனாக இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோனில் ஒரு சில பேக்கேஜஸில் வந்து கிறிஸ்டல் கட் மாதிரி இருக்கும் உள்ளார, அந்த தெரிய முடியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ எந்த மாதிரி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி ஸ்டோன்ஸே எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ சேமாக இருக்கும், உங்களோட பேங்கிள் செட் வந்து சேமாக இருக்கும். பாருங்கள், இது ரொம்பவே சிம்பிளான டிசைன் தான். நான் எப்பயும் சொல்கிற மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சிட்ட பிறகு கொஞ்சம் மேலே தூக்கிட்டு அந்த மாதிரி இருக்கும். ஸோ மேலே வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ப்ரெஸ் ஆகிடும். அதே நேரத்தில் கரெக்டாக லைனாக இருக்க அலைன் பண்ணிக்கோங்க கரெக்டாக. அண்ட் எண்டு வரப்பவும் பார்த்தீங்கன்னா கிட்ட வர பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இல்லாமல் வருதான்னு பார்த்துக்கோங்க. ஸ்பேஸ் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சாலும் கரெக்டாக செட் ஆகிடும். இப்போ எனக்கு இந்த 4 பேங்கிள்ஸும் பாருங்கள் எப்படி இருக்குது, ஃபினிஷ் ஆகிருக்கு. எனக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபினிஷ் ஆகிருக்கு. ட்ரை ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம அந்த ஹார்ட் ஷேப் பண்ணோம் பார்த்தீங்களா, அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுவும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ ஓவராலாக வந்து இந்த 4 பேங்கிள்ஸை வந்து நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணால் இதை போடலாம். இந்த மாதிரி இதை பார்டர் பேங்கிள்ஸாகவும் வச்சு போடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் ஸ்டோன்ஸ் வந்து நம்ம உள்ளே வச்சுட்டு இதை வந்து பார்டர் பேங்கிளாகவும் போடலாம், இந்த மாதிரியும் போடலாம். ஸோ நம்மளோட சாய்ஸ் தான். இதில் நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள் இந்த டிசைன் செட்டு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங்.